வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி மாவு வச்சு எப்படி ஈஸியா ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் டக்குன்னு வீட்ல ரெடி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல நார்மலா யூஸ் பண்ற இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்திக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் பொடியா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கலந்து எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கு முன்ன நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல நம்ம சின்ன சின்னதா கிள்ளி போட்டுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையா போட்டுக்கோங்க. நல்லா பிரவுன் கலர்ல ஆகணும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா செவந்தோன நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி மழை சீசனுக்கு இது மாதிரி நல்லா ஸ்நாக்கா சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா உளுந்த வடை மாதிரி நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு நம்ம தனியா மாவு அரைக்கணும்ல அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல இருக்க இட்லி மாவு வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டான ஸ்நாக்ஸ் டக்குன்னு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.